அப்பாவை காணோம். நானும் அவருக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உண்மையாவே வர மாட்டாராடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியலடா. ரைஸ் மில்லே தூங்கிக்கிறேன்னு சொன்னாரு. அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாருல்ல. நம்ம இப்ப என்னடா பண்றது? ஒன்னும் தெரியலையே. போன் பண்ணாலும் போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பி பார்த்துட்டேன். 2 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள முடிவை சொல்லு. அது வரைக்கும் நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருடா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலடா. பேசாம உன் சித்தப்பா கிட்ட சொல்லிடலாமா? ஆனா அவனும் அவருக்கு ஏத்த மாதிரி தாண்டா சொல்லுவான். ஏன்னா அவங்க தாத்தாவை நான் தானே கோமா ஸ்டேஜ்க்கு போக வச்சேன். ஐயோ, ரொம்ப டென்ஷனா இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அகரன், எனக்கு இந்த குடும்பம் தாண்டா பிடிக்காது. ஆனா உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உங்க அப்பா இல்லைன்னா என்னாலலாம் இருக்க முடியாதுடா. உண்மையாவே அவரை நான் ரொம்ப லவ் பண்றேன்டா. உங்க அப்பானா எனக்கு ரொம்ப உயிர். அவர் இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உங்க அப்பா வர மாட்டாராடா? எனக்கு உங்க அப்பா இல்லாம ஒரு மாதிரி இருக்குடா. அகரன், ஒரு நல்ல ஐடியா. பேசாம நம்ம 2 பேரும் ரைஸ் மில்கே போயிடலாமா? அங்க போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே கையோட கூட்டிட்டு வந்துடலாமா? உன்னை பார்த்தா அவரு கண்டிப்பா வருவாருடா. என்னதான் அவருக்கு பிடிக்காது? பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரு குடும்பத்துல நான் அந்த மாதிரி பண்றது அவருக்கு பிடிக்காது. ஆனா ஒண்ணு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம பேசாம ரைஸ் மில்கே போயிடலாமா? அதுதாண்டா கரெக்டா இருக்கும். சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ரைஸ் மில்க்கு போலாம். மணி வேற 11 ஆயிடுச்சு. நீ தூங்குற டைமும் வந்துருச்சு. உனக்கு கஷ்டமா இருந்தா அம்மா மேலேயே படுத்து தூங்குடா. அகரன், உங்க அப்பாவை நான் இப்பவே பார்க்கணும்டா. அவரை என்னைக்குமே என்னை விட்டுட்டு போனதே கிடையாது. சரி வா, நம்ம ரைஸ் மில்கே அவரை தேடி போலாம். ரைஸ் மில்ல உங்க அப்பாவை காணோம். இந்த அண்ணன் கிட்ட கேட்டா தெரியுமா? அண்ணா நல்லா தூங்குறாரே, எப்படி எழுப்புறது? அண்ணே, அண்ணே, அண்ணே. யாரு? அண்ணே, அண்ணே நான் வேதா. அம்மா நீங்களா? என்னம்மா நீங்க ரைஸ் மில்க்கு வந்திருக்கீங்க? அதுவும் இந்த நேரத்துல என்னமாச்சு? அண்ணே ஒன்றும் ஆகலண்ணே. அது அவரு ஏதோ ரொம்ப வேலை இருக்கு, இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதான் சரி, அகரன் ரொம்ப அழுதுட்டே இருந்தான். அவங்க அப்பாட்ட காமிச்சிட்டு போலாமேன்னு வந்தேனே. ஆமா, அவர் எங்கண்ணே? உள்ள இருக்காரானே? சரி, நான் போய் பாக்குறேனே. மாமா என்னம்மா யாரு கேக்குறீங்க? நம்ம முத்தையாவையா? ஆமாண்ணே. ஏமா அவரு அப்பவே வீட்டுக்கு போயிட்டாரேமா? என்னது, வீட்டுக்கு போயிட்டாரா? அண்ணா இல்லையண்ணே, வீட்டுக்கு வரலையே. நான் இப்ப வீட்ல இருந்து தான் வரேன். வீட்ல இருந்து தான் வரீங்களா? இல்லையம்மா, எப்போதும் நைட்டு நான் தான் ரைஸ் மில்ல இருப்பேன். இன்னைக்கு ஐயா சீக்கிரமே போயிட்டாரே. அதுவும் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வெள்ளனையாவே கிளம்பிட்டாருமா. எப்போதும் கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிட்டு 5-6 மணி ஆகும் கிளம்புறதுக்கு. ஆனா இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாரு. என்னது, 4 மணிக்கு கிளம்பிட்டாரா? அவரு வீட்டுக்கே வரலையேனா? 4 மணில இருந்து இப்ப 11 மணி ஆகுதே, வரலையே. ஐயோமா, பதட்டப்படாதீங்க. அப்ப ஏதாவது பக்கத்துல ஏதாவது வேலையா போயிருப்பாரு. ஒரு போன் அடிச்சு பாருங்களேன். போன் பண்ணி பார்த்தேனா, அவரு போன் அட்டென்ட் பண்ணல. போன் எடுக்கலையா? என்னமா சொல்றீங்க? நான் என்னன்னா பண்ணட்டா? இல்ல இல்ல, மெசேஜ்லாம் பண்ணாரு. பண்ணிச்சில்லம்மா, அப்புறம் என்ன வந்துரு விடுங்க. வெளியே எங்கிட்ட ஏதாவது வேலையா ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போயிருப்பாரு. அதெல்லாம் ஐயா வந்துருவாருமா. நீங்க புள்ளைய தூக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இந்த ராத்திரியில. நீங்க போங்கம்மா, ஐயா வந்துரும். சரிங்கண்ணே. அகரன், அவங்க அப்பா வீட்டுக்கும் வரல, ரைஸ் மில்லையும் இல்ல. அப்ப எங்க தாண்டா போயிருப்பாரு? எம்மாடி கண்ணு, வாங்கம்மா. யாண்டு கண்ணு, தூக்கம் வரலையாக்கும்? இல்ல, வாசல்ல நின்னு அங்கிட்ட இங்கிட்ட ஒலாத்திக்கிட்டு இருந்தியே, அதான் உன்னை பாத்துட்டு போலாமேன்னு உள்ள ஓடியாந்தேன். ஆமாமா, தூக்கம் வரல. அது ஒண்ணும் இல்ல, புதுசா குடி வந்திருக்கியல,
புது வீடுங்கிறதுனாலதான் அப்படி இருக்குது. போவ போவ சரியாயிடுமா. ஆ சரிங்கம்மா. ஆமா, என்ன வீட்ல யாரையுமே காணா, நீ மட்டும் தான் தனியா இருக்கியாக்கும். உன் புருஷங்கார எங்க? அவரு வெளியூர்ல வேலை செய்யறாரு. சனி ஞாயிறு தான் வீட்டுக்கு வருவாருமா. அடப்பாவி மனுஷா, என்ன இப்படி புள்ளத்தாச்சி புள்ளைய விட்டுட்டு வெளியூர்ல வேலைக்கு என்ன கேடு? ஏமா, வெளியூர்ல வேலைனா நீ அங்கேயே போக வேண்டியதானே, நீ மட்டும் எதுக்கு இங்கிட்ட இருக்கிற? யாரு இந்த போட்டோல இருக்கிறதா உன் புருஷனாக்கும்? ஆ ஆமாம்மா, இந்த போட்டோல இருக்கிறவர் தான் என்னோட புருஷன். பாக்க நல்ல மூக்கு மூலியமா களையாட்டத்தான் இருக்கிற. அப்படி அதுக்குன்னு கட்டின பொண்டாட்டிய இப்படி புள்ளத்தாச்சியா விட்டுட்டு போவானாக்கும்? வரட்டும் வரட்டும், சொல்லி வைக்கிறேன். சரிம்மா. யாக்கண்ணு, உன் பேர் என்ன? என் பேரு ரதி. ரதியா? நல்ல பேருதான். நான் நேத்தே ஒண்ணு பார்த்தேன். நேத்து தானே வந்தீங்க, அதான் பேச முடியல. இன்னைக்கு வெளியே நடந்துட்டு இருந்தியா, அதான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இது எங்க தோட்டத்துல காய்ச்ச கீரை, நல்ல டேஸ்டா இருக்குங்கண்ணு. பருப்பு போட்டு கடைஞ்சு பாரு, அம்புட்டு ருசியா இருக்கும். மாசமா இருக்கிற புள்ளைக்கு என் கையால ஒன்னும் செஞ்சு தர முடியல. நாளைக்கு காலையில வேலைக்கு ஓடிடுவேன், ராத்திரிக்கு தான் வருவேன். அதான் உனக்கு இந்த கீரையை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்தா கண்ணு, காலையில செஞ்சு சாப்பிடு. ரொம்ப நன்றிம்மா, எனக்காக இதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. எம்மா எம்மா, நன்றி எல்லாம் எதுக்கு சொல்ற? யாரு உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வீடுதான் நம்ம வீடு. என்னைக்கா இருந்தாலும் எது வேணும்னாலும் அங்க வா. எனக்கும் மருமகள்லாம் இருக்கிறா, நல்லா பேசுவா. உனக்கு ஏதாவது போர் அடிச்சுச்சுன்னா அவ கூட உட்காந்து பேசு, சரியா? சரிங்கம்மா. ஆமா, உனக்கு ஆத்தாப்பெல்லாம் இல்லையா? இல்லம்மா, 2 பேருமே தவறிட்டாங்க. ஐயா, அப்படியே கண்ணு. சரி சரி, பாவம், என்ன பண்றது, தனியா இப்படி கஷ்டப்படுறியே, அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சரி கண்ணு, பார்த்து பக்குவமா படுத்து தூங்கு. உன் புருஷங்கார எப்ப வருவான்னு சொன்ன? லீவு கிடைக்கும் போது வருவாருமா. அப்படியா? சரி கண்ணு, நான் பார்த்தனா 2 திட்டு திட்டி விட்டு போறேன். என்னம்மா பண்றது, அவருக்கு அங்க வேலை அப்படி. என்னத்த பெரிய வேலையோ, பொண்டாட்டி பிள்ளைக்காக தானே சம்பாதிக்கிறான். பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு போயா சம்பாதிப்பான்? இந்த காலத்து பிள்ளைங்களையும் அதை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, நல்லா படுத்து தூங்கு கண்ணு, நான் போயிட்டு வரேன். இந்த கீரை எப்படி வைக்கிற எடுத்துக்க. ஆ சரிம்மா. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அந்த காலத்துல நாங்கெல்லாம் புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்தே களை வெட்ட போவோம். எல்லாம் முடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்தே வருவோம். ஒன்றுக்கு பிரிய மாட்டோம், ஒன்னாவே தான் ஒட்டுக்கேவே தான் இருப்போம். இந்த காலத்து பிள்ளைங்கள் எல்லாம் சொல்லவா முடியுது? புருஷன் ஒரு பக்கம் இருக்குது, பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்குது, புள்ள ஒரு பக்கம் இருக்குது. ஐயய்ய, என்னத்தை எல்லாம் வாழ்ந்துட்டு சாதிக்க போறாங்களோ தெரியல. சொன்னா இவங்களுக்கு நம்ம மேலதான் கோபம் வரும். என்னமோ பண்ணட்டும். ரதி, என்னங்க, வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எப்போதும் சனி ஞாயிறுல, அதுவும் பகல்ல தான் வருவீங்க. இப்ப இந்த ராத்திரியில வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். இல்லம்மா, ஒரே தலைவலியா இருந்துச்சு, அதான் வந்தேன். அம்மா, யாரு இந்த அம்மா இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க? இல்ல அவங்க வெளியே போற வரைக்கும் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள வந்தேன். என்ன எதுவும் கேட்டாங்களா? இல்ல இல்ல, எனக்கு தூக்கம் வரலன்னு மாடியில நடந்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு வந்து என்ன உனக்கு தூக்கம் வரலையா என்னாச்சுன்னு கேட்டுட்டு போனாங்க. ஓ, நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலைங்க. அம்மா அப்பா இல்லையா, வீட்டுக்கார் இல்லையான்னு கேட்டாங்க. வெளியூர்ல வேலை பார்க்குறாரு, சனி ஞாயிறு அதுமா வீட்டுக்கு வருவாருன்னு மட்டும் சொன்னேங்க. ஓ சரி சரி, இந்தா உனக்கு தான் பழம் வாங்கிட்டு வந்தேன், நல்லா சாப்பிடுறியா? ஆ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன். இது என்ன கீரை? அவங்க தோட்டத்துல பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்கங்க. நாளைக்கு காலையில செஞ்சு சாப்பிட சொன்னாங்க. ஓ சரி, வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் ஓகே தானே? ஆ எல்லாம் ஓகே தாங்க. வீடெல்லாம் நல்லாவே பிடிச்சிருக்கு. என்ன கொஞ்சம் தூக்கம் தான் வரமாட்டேங்குது. போக போக பழகிடுவேன். சரிம்மா, இந்தா பழம்லாம் வாங்கி உள்ள வை. ம் சரிங்க. அப்புறம் காலையில சாப்பாடு எனக்கும் சேர்த்தே பண்ணு. நான் இன்னைக்கு நைட்டு இங்கேதான் இருப்பேன். என்னங்க, நைட்டு இங்கே தான் இருக்க போறீங்களா? ஏன், நான் இங்க இருக்கக்கூடாதா? இல்ல, எப்போதும் இருக்க மாட்டீங்க, வேலை வேலைன்னு போயிட்டே தானே இருப்பீங்க. வாட்டி இங்க இருக்கேன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி தலைவலியா இருந்துச்சு, அதான் சரி இங்கே இருக்கலான்னு வந்துட்டேன்.
சரிங்க, காலையில உங்களுக்கும் சேர்த்தே சமைச்சிடுறேன். ம். தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, டீ ஏதாவது போட்டுட்டு வரவா? ஆ சரிம்மா. ம், உட்காருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ரதி, ஆ, இல்ல உனக்கு இந்த ஏரியாவும் இந்த வீடும் பிடிச்சிருக்கு தானே? இல்ல கேட்டுக்கிறேன், அதுக்குதான். இதை விட பெரிய வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு பார்த்து தரேன். என்ன பண்றது, அன்னைக்கு நம்ம 2 பேரும் அந்த தப்பை பண்ணாம இருந்தோம்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம்ல. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதையே ஏன் பேசுறீங்க? இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண தப்புக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே அனுபவிக்கிறோமே, அதான் சொல்றேன். அத தப்புன்னு பார்த்தா அது தப்பு, ஆனா நான் அதை தப்பா பார்க்கலங்க. நீ அதை தப்பா பார்க்கல, ஆனா எனக்கு அது தப்புன்னு தோணுது. இப்ப பாத்தியா, நம்ம 2 பேரும் தானே கஷ்டப்படுறோம். எனக்கு இது கஷ்டமா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே தான் சரி பண்ணணும். சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஓய் பொண்டாட்டி, என்னடி அதே பார்த்துட்டு இருக்க? இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? டைம் இப்போ 11:30 ஆகுது. 11:30 ஆனா என்ன இப்போ? இங்க பாருடா, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருடா. நானும் நீயும் தானே? அது ஒரு ஓரமா இருக்கட்டும்டா, நடுவுல இருக்கிற ஃப்ரேம் பாத்தியா? எங்க அம்மா, எங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க அண்ணி, அப்புறம் எங்க அண்ணன். எவ்வளவு அழகா இருக்குல்ல? சைடுல ஒரு ஓரமா நானும் நீயும் இருக்கும், தெரியுதாமா உன் கண்ணுக்கு? அத விட்றா. எது அத விடா? இந்த ஃப்ரேம் பாக்கும்போது சீக்கிரமா எங்க அண்ணன் என் கூட வந்து சேர்ந்துட மாட்டானான்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. மேடம், உங்க அண்ணனை கண்டுபிடிக்கதான் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோவை என்கிட்ட வந்து சேர்த்த மாதிரி நீ எங்க அண்ணனையும் என்கிட்ட வந்து சேர்த்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அது கொஞ்சம் என்னதான் பார்த்து சொல்லேண்டி, போட்டோவே பார்த்துட்டு இருக்க. போடா, என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி உனக்கு. பாத்துக்கோ, அள்ளு மூஞ்சி மாதிரி இருந்த உன் ஃபேஸ் எடுத்து எப்படி சிரிக்க வச்சு அழகாக்கி இருக்கேன் பாத்தியா? அது என்னவோ கரெக்ட் தான். ஒருவேளை எனக்கு பிடிச்சு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு தெரியல. இந்த போட்டோ ஃப்ரேம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி சரி, போட்டோ ஃப்ரேம்ல அப்புறம் பாத்துக்கலாம். நீ என் பக்கத்துல வந்து உட்காரு, வா. டேய், என்ன லூசு, எவ்வளவு நேரம் அந்த போட்டோ ஃப்ரேமே பாப்ப? என் கூட கொஞ்சம் பேசுடி. நானே எவ்வளவு டென்ஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? என்னண்ணே, என்ன டென்ஷன்? வேலையில ஒரே டென்ஷன் ரீ. போலீஸ் வேலைனா சும்மா கேஸ் வரும், அதை கண்டுபிடிச்சு அப்படியே கொடுத்துடலாம், அதெல்லாம் ஈஸின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எவ்வளவு டஃபா இருக்கு தெரியுமா? ரொம்ப பிரஷர் ஆகுது. போலீஸ் வேலைலாம் ஈஸி கிடையாதுதான், இருந்தாலும் உன்னோட பேஷன் அதுதானே. பரவாயில்ல, பாத்துக்கலாம். அதெல்லாம் என் புருஷன் ஈஸியாவே மேனேஜ் பண்ணிடுவான். இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமாடா? அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லதான். அதுக்கு நீ நல்லா ஜாலியா என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு, புருஷன் வந்திருக்கானே ஒரு காலமுக்கி விடுவோம், கையை பிடிச்சு விடுவோம், காஃபி போட்டு தருவோம், சமைச்சு தருவோம்னு பண்ணினா எனக்கும் ஜாலியா இருக்கும்ல. இப்ப என்ன, சாருக்கு காலமுக்கி விடணும் அதானே? அதுதான் சொல்லாம சொல்லிட்டு இருக்கியா லூசு? எனக்கு காலை கொஞ்சம் பிடிச்சு விடுறேன்னு சொன்னா பிடிச்சு விட்டுருக்க போறேன். இதுக்கா இவ்ளோ டயலாக் பேசுன? குடு. ஹே, வேண்டாம் வேண்டாம். டேய், சீரியஸா தான்டா சொல்றேன். நீயும் போலீஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணதுல இருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்க. உனக்கு வர்ற கேஸ் பத்தாததுன்னு எங்க அண்ணன் கேஸ் வேற. அலைஞ்சிட்டே இருக்க, நின்னுக்கிட்டே இருக்க, உனக்கும் கால் வலிக்கும்ல. குடுடா, அமுக்கி விடுற, குடு. எனக்கு அதெல்லாம் பெரிய வழியாவே தெரியலடி. என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நல்ல ஜாலியா நீ பேசினாலே எல்லா கேஸுமே சும்மா அசால்ட்டா முடிச்சிருவேன். எப்படி எப்படி அசால்ட்டா முடிச்சிருவியா? ஆமா, நான் வந்தோனே சிரிச்ச முகத்தோட என்கிட்ட நல்ல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினேன்னு வச்சுக்கோயேன், உங்க அண்ணனை நாளைக்கே கொண்டு வந்து இறக்குற நாள் என்ன பாரு. டேய், என்னடா சொல்ற? அதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டுடி. எனக்கு நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், என்கிட்ட நல்லா பேசினா போதும். உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ற.
நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் நானும் உன்னை லவ் பண்றேன். அதுக்கு தான் சொல்றேன் காலை கூட நான் புடிச்சு விடுறேன்னு. காலெல்லாம் வேண்டாம். வேற என்ன வேணும்? உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா. லூசு வாடா. குப்பையின் தேநீருண்டு மிச்சம் வைத்த கோப்பைகளும் தங்க கைகள் உண்ணும்போது தட்டில் பட்ட ரேகைகளும். எனக்கு இப்ப எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு தெரியுமா? உண்மையாவா? நான் லவ் பண்ண பொண்ணே பொண்டாட்டியா வந்திருக்கா. அவ மடியில படுத்துட்டு நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொல்லும் போது அவளும் என் தலையை கோதிக்கிட்டே கேட்கும்போது எவ்வளோ சுகம். இதை விட ஒரு பையனுக்கு வேற என்னடி வேணும்? என்னடா இன்னைக்கு ரொம்ப கவிதையா பேசுற? கவிதையா நீ எடுத்துக்கிற, உண்மையா நான் சொல்றேன். நைட்டு ஃபுல்லா இப்படியே தூங்கினாலும் நல்லாதான் இருக்கும். பரவாயில்ல, அப்படியே படுத்து தூங்கு. வேண்டாம் வேண்டாம், உனக்கு தான் கால் வலிக்கும். அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது. எனக்கும் நல்லா இருக்குடா நீ இப்படி என் மடியில படுத்து தூங்குறது. இப்படி படுத்து தூங்கு, நானும் இப்படி உட்காந்தே தூங்குறேன். ஏ லூசு, உனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குண்டி, நீயும் படுத்துக்கோவா. வேண்டாம் வேண்டாம், இது நல்லா இருக்கு. சரி, கொஞ்ச நேரமாச்சும் இப்படியே படுத்துக்கோ. நான் உனக்கு தலையில மசாஜ் பண்ணி விடுறேன். நீ அப்படியே ரிலாக்ஸ்டா தூங்கு, ஓகேவா? ம் சரிடி. பொண்டாட்டி, ஐ லவ் யூ. லவ் யூடா. மூக்கின் மேலே முகாமிடும் கோபங்களும் ஓ, தித்திக்குதே, தித்திக்குதே. டடான். இருங்க இருங்க, நம்ம கண்ட காட்சிய உண்மைதானா? மொத்தமொழி ரதி யார் அது? என்னது இது? கதை வேற ட்ராக்ல போகுது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை வேதாவே அவ வாழ்க்கைக்கு சூனியம் வச்சுக்கிட்டாலோ? வேதாவை பிடிக்காம மொத்தமொழி எதுவும் மண்ட குழப்பமா இருக்குல்ல? உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? சரி, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அட, நம்ம ஆதியும் நிம்மதியும். வாங்க வாங்க, உங்களை இப்படி பார்க்கதான் நாங்கெல்லாம் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்கு உங்களை பார்க்கிறதுக்கு. இதே மாதிரி எப்போதும் போல சந்தோஷமா இருங்க, சரியா? ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சா? நானும் நல்லா சாப்பிட்டேங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு அரைக்கீரை பருப்பு போட்டு கடையல், உருளைக்கிழங்கு வறுவல். உங்களுக்கும் கீரை பிடிக்குமா? ரொம்ப ஹெல்த்தில, கண்டிப்பா எல்லாரும் அடிக்கடி கீரை செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.